السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل للمؤمنين يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم ذلك أزكى لهم إن الله خبير بما يصنعون. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إن مما أدرك الناس من كلام النبوة الأولى إذا لم تستحي فاصنع ما شئت. صدق رسوله النبي الكريم. எல்லா புகழும் புகழ்ச்சி நம்மை படைத்தாலும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. நமது நாயகம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னார் வழி நடந்த அத்துணை சஹாபாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், ஒலிமார்கள், குறிப்பாக நாட்களில் சிறந்த நாளான இந்த ஜும்மாவுடைய நாளில் ஜும்ஆ தொழுகைக்காக வேண்டி விரைவாக வந்திருக்கும் நம் அத்துணை நபர்கள் மீதும், இனி இந்த அல்லாஹுவின் சன்னிதானத்தை தேடி வர இருக்கிற அத்துணை இஸ்லாமியல் உள்ளங்கள் மீதும் ஸலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடற்றமும் உண்டாகட்டுமாக. ஆமீன். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் மட்டும்தான். அந்த இஸ்லாம் மார்க்கத்தில் வாழ்கிற நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலேயே வஃபாத் ஆகக்கூடிய பாக்கியத்தின் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் 1446வது ஆண்டுடைய முதலாவது மாதமான முஹர்ரம் மாதத்தின் ஆரம்ப ஜும்மாவில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இஸ்லாம் அது தனக்கே உரித்தான அந்த ராஜபாதையில் 1445 ஆண்டுகளை கடந்து இன்று 1446வது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாமியர்களுக்கு இதுதான் புத்தாண்டு, நமக்கான ஆண்டும் இதுதான். நமக்கான இந்த ஆண்டில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு உறுதிமொழியை மட்டும் நான் இன்றைய ஜும்மாவில் நாம் பார்க்க இருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈமான் என்பது 70 சொச்சம் கிளைகள் இருக்கிறது ஈமானுக்கு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லது ஈமானுக்கு 60 கிளைகள் உண்டு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 60 அல்லது 70 ஈமானுக்கான கிளைகள் உண்டு. அந்த ஈமானுடைய கிளைகளில் மிக உயர்ந்த கிளை, மிக உயர்ந்த தரஜா, உயர்ந்த தரம் எதுவென்றால் ஈமானுடைய முதல் தரம், ஈமானுடைய முதல் கிளை எதுவென்றால், கிளைகளில் உயர்ந்தது எதுவென்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்வதாகும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஈமானுடைய 70 கிளைகளில் கடைசி அந்தஸ்தை பெறுவது எதுவென்றால், நீங்கள் பாதையில் செல்கிற பொழுது மக்களை நோவினை தரக்கூடிய ஒரு பொருளோ அல்லது ஒரு முள்ளோ கல்லோ இருக்கிறது என்றால் அதை அப்புறப்படுத்தி மக்களுக்கு நற்சேவகம் செய்வது ஈமானுடைய கடைசி அந்தஸ்து என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக ஈமானுக்கு 70 கிளைகள் உண்டு. ஒரு முஃமின் என்று யாரை சொல்லப்படும் என்றால் 70 கிளைகளையும் அவன் தன்னகத்தை கொண்டிருக்க வேண்டும். அவன் அதை வாழ்விலே செம்மைப்படுத்த வேண்டும். அந்த ஈமானுடைய கிளைகளில் ஒரு கிளை அல் ஹயாவு ஷுஅபத்தும் மினல் ஈமான்,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வெட்கம் ஈமானில் ஒரு கிளையாகும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழியும் இதுதான். ஈமானுடைய கிளைகளில் ஒன்றான வெட்கம். அந்த வெட்கத்தை நாம் எந்த அளவிற்கு நாம் தன்னகத்தை வைத்திருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு இஸ்லாமிய சமூக மக்களிடத்தில் வெட்கம் முழுவதுமாக குறைந்து விட்டது. வெட்கம் இல்லாமல் வாழ்கிற சமுதாயமாக நாம் வாழ்கிறோம். வெட்கம் குறித்து இஸ்லாம் எதையெல்லாம் போதித்திருக்கிறது என்பதெல்லாம் நாம் அறிய வேண்டும். வெட்கம் என்பது இஸ்லாத்தில் ஒரு பார்ட்டாக, ஒரு பகுதியாக இஸ்லாம் சொல்லவில்லை. நபிகள் சொல்லும் பொழுது ஈமானுடைய கிளைகளில் ஒரு கிளை வெட்கப்படுதல் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே நேரத்தில் இன்னும் 3 ஹதீஸ்கள் எதை போதிக்கிறது என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் ஹயா மினல் ஈமான், வெட்கம் என்பது ஈமான் தான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெட்கம் ஈமானில் உள்ளதாகும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை இன்னொரு முறை பெருமானார் சொல்கிற பொழுது சொன்னார்கள், லிகுல்லி தீனின் ஹுலுகுன், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் ஒரு இயல்பு உண்டு. நம் மார்க்கத்தின் இயல்பு என்ன தெரியுமா? நம்முடைய மார்க்கத்தின் இயற்கை தன்மை என்ன தெரியுமா? வெட்கமாகும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமானை இஸ்லாத்தில் ஒரு பகுதியாக பெருமானார் போதிக்கவில்லை. இஸ்லாமே வெட்கப்படுதல் தான், இஸ்லாமே வெட்கப்பட்டு வாழ்வதுதான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமானை வெட்கப்படுதலாகும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே நேரத்தில் அந்த வெட்கம் இல்லை என்றால் அவனுக்கு ஈமான் இல்லை என்று சொல்கிற அளவிற்கு பெருமானார் நமக்கு போதித்திருக்கிறார்கள். வெட்கம்தான் ஈமான், வெட்கம்தான் இஸ்லாம் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கம் இல்லை என்றால் அவனிடத்தில் ஈமான் இல்லை என்றும் போதித்தார்கள். இன்னல் ஹயாவல் ஈமான், நிச்சயமாக ஈமானும் வெட்கமும் இருக்கிறது அல்லவா, அந்த ரெண்டும் ஒன்றுதான். அந்த ரெண்டும் ஒரு மனிதனிடத்தில் ஒன்று சேரும். ஒன்று இல்லை என்றால் இன்னொன்று இருக்காது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு வெட்கம் இல்லையோ அவனுக்கு ஈமான் இல்லை என்ற அர்த்தம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் ஈமான்தாரியாக இல்லையோ அவனிடத்தில் வெட்க உணர்வு மிக மிக குறைந்துதான் இருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமான் தான் வெட்கம், இஸ்லாம் தான் வெட்கம் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வெட்கம் இல்லை என்றால் ஈமான் இருக்காது, அவன் ஈமான்தாரி என்று சொல்ல முடியாது என்ற அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல் ஹயா மினல் ஈமான், வெட்கமே ஈமான் தான். ஈமான் உங்களை எங்கே சேர்க்கும் என்றால் சொர்க்கத்தில் சேர்க்கும் என்றார்கள். அதே நேரத்தில் ஆபாசம், அதே நேரத்தில் அசிங்கமான நடைமுறைகள், இது உங்களை எங்கே கொண்டு சேர்க்கும் என்றால் நரகத்தில் சேர்க்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெட்கமின்மை உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை இப்படி சொன்னார்கள் இன்னொரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வெட்கம் நல்லதைத்தான் தரும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் சொன்ன அந்த வார்த்தைகளை நான் வரிசையாக உங்களுக்கு நான் கோர்வை செய்து கொடுக்கிறேன். ஈமான் தான் ஹயா, வெட்கம். இஸ்லாம் என்றாலே வெட்கப்படுதல் தான். ஈமானும் வெட்கமும் ஒன்று சேராது ஒரு மனிதனிடத்தில். எந்த மனிதத்தில் வெட்கம் இல்லையோ அவனுக்கு என்ன இல்லை? ஈமான் இல்லை என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வெட்கம் நல்லதைத்தான் மனிதர்களுக்கு தரும். வெட்கம் நல்லதை மட்டும்தான் தரும். வெட்கம் வந்தால் அவன் நன்றாக இருப்பான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெட்கம் ஒரு மனிதத்தில் சென்றது என்றால் அவனை அலங்காரப்படுத்தும், அவனை அலங்கரிக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே ஒரு மனிதனிடத்திலிருந்து வெட்கம் பறிபோனது என்றால், வெட்க உணர்வோடு அவன் வாழவில்லை என்றால் அவன் அசிங்கத்தை தான் இந்த உலகத்தில் சுமப்பான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு எதை போதிக்கிறது என்றால், வெட்கம் ஒரு ஈமான்தாரிக்கு, ஒரு இஸ்லாமியதாரிக்கு, ஒரு இஸ்லாமியனுக்கு அவன் கூடவே இருக்க வேண்டிய பண்பு, அவன் கற்றுக்கொள்ள வேண்டிய பண்போ அல்லது அதை அவன் எடுத்து நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய பண்பு அல்ல. ஒரு முஸ்லிமுக்கு இயற்கையாக இருக்க வேண்டிய பண்பு வெட்கம் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முஸ்லிமுக்கு அவனோடு, அவன் உடலோடு, அவன் உயிரோடு கலந்து பின்னி பிணைந்து இருக்க வேண்டிய பண்பு வெட்கம் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
வெட்கம் என்றால் இன்றைக்கு நாம் யாரைத்தான் முதலில் சொல்கிறோம்? பெண்களுக்கு வெட்கம் வேண்டும், பெண்கள் வெட்கத்தோடு நடக்க வேண்டும், அவர்கள் சரியாக நடப்பதில்லை, முக்காடு போடுவதில்லை என்று பெண்களை மட்டுமே குறிவைத்து சொல்கிற சமூகம் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறது. அதுவல்ல, எங்குவெல்லாம் அல்லாஹ் வெட்கத்தை போதிக்கிறானோ அங்கு பெண்களுக்கு சொல்வதை விட ஆண்களுக்குத்தான் முதலாக அல்லாஹ் சொல்கிறார். ஆண்களுக்கு வெட்கம் வேண்டாமா? நமக்கு வெட்கம் வேண்டும். பெண்களுக்கு மட்டும் வெட்கத்தை நாம் ஒதுக்கி வைத்துக் கொள்ளக்கூடாது. ஒரு ஆண் அவன் வெட்க உணர்வோடு வாழ வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான நபியு அஷத்த ஹயா, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கடுமையாக வெட்கப்படுபவர்களாக இருந்தார்கள். எந்த அளவிற்கு வெட்கப்படுவார்கள் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரைச்சீலைக்குள் இருக்கிற ஒரு கன்னிப்பெண், திரைச்சீலைக்குள் இருக்கிற ஒரு கன்னிப்பெண் எப்படி வெட்கப்படுவாளோ அதுபோன்று அதைவிட அதிகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கப்படுபவர்களாக வாழ்ந்தார்கள் என்று அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். பெருமானார் போதித்துதான் நமக்கு வாழ்க்கை. பெருமானார் எப்படி வாழ்ந்தார்களோ அதை நாம் வாழ்வதுதான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை. பெருமானாருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா? ஒவ்வொரு நேரத்திலும் வெட்கத்தோடு வாழ்ந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஆண்களுக்கு அவசியம் அல்லவா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த வெட்க பண்பு இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா, ஆண்களிடத்தில் இருக்கிறதா என்பதுதான் கேள்விக்குறி. வெறும் பெண்ணை மட்டும் வெட்கத்தோடு வாழ வேண்டும், வெட்கத்தோடு நடக்க வேண்டும் என்று சொல்வதல்ல இஸ்லாம். பெண்களை தாண்டி பெண்களுக்கு முன்பாக ஆண்கள் வெட்கத்தோடு நடக்க வேண்டும். அதைத்தான் இஸ்லாம் போதித்திருக்கிறது. ஒரு ஆணுக்கு மறைக்க வேண்டிய பகுதி எது தெரியுமா? ஒரு ஆண் மறைக்க வேண்டிய பகுதி என்ன? ஒரு ஆண் தன் தொப்புளில் இருந்து முழங்கால் வரைக்கும் அவன் மறைத்துக் கொள்ள வேண்டும். பெண்ணுக்கு மட்டும் முழுசாக முக்காடிடு என்று சொல்கிற நம் ஆண்கள் சமூகம் நமக்கான மறைவிடம் எது என்பதை தெரிந்து வைக்க வேண்டும். நமக்கான மறைவிடம் தொப்புளில் இருந்து முழங்கால் வரைக்கும் ஒரு ஆண் மறைத்திருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவர் தொடையை காட்டிக் கொண்டு உட்கார்ந்தார். நபிகள் பார்த்து சொன்னார்கள், தொடை அது மறைக்க வேண்டிய பகுதி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆண் மறைக்க வேண்டிய பகுதி மின சுர்ரத்தி இல ருக்பத்தைன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொப்புளில் இருந்து முழங்கால் வரைக்கும் ஒரு ஆண் மறைத்து வாழ வேண்டும். அது வெளியே காட்டுவது, அதை அவன் தெரிந்தே வெளியே காட்டுவது அவனுக்கு வெட்கம் இல்லை என்ற அர்த்தம். ஒரு ஆண் வெட்கப்பட வேண்டிய விஷயம் இதுதான். தன் தொப்புளிலிருந்து தன்னுடைய முழங்கால் வரைக்கும் அவன் மறைத்தே வாழ வேண்டும். அதை அவன் தெரிந்தே வேண்டுமென்றே வெளியே காட்டுகிறான் என்றால், ஒரு ஆண் மறைக்க வேண்டிய பகுதி அவன் தெரிந்தே வெளியே காட்டுகிறான் என்றால் அவரிடத்தில் வெட்கம் இல்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவர் வந்தார், ஆண்களுக்கு மறைக்க வேண்டிய பகுதியை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க யார சொல்லலாம்? ஆண்கள் எப்பொழுது எதை மறைக்க வேண்டும்? மறைக்க வேண்டிய பகுதி தொப்புளிலிருந்து முழங்கால் வரை. இதை நாங்கள் யாரிடத்தில் மறைக்க வேண்டும், யாரிடத்தில் மறைக்க கூடாது என்று கேள்வி கேட்டார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஹ்ஃபல் அவ்ரத்தக இல்லா மின் ஜௌஜதிக. உன் மனைவிடத்தில் உன் மறைவிடத்தை காட்டலாம், உன் மனைவிடத்தில் உன்னுடைய மறைவிடத்தை காட்டலாம், ஆனால் பிற யாருக்கும் உன் மறைவிடத்தை, அதாவது சொல்லும் போது ஆண்கள் மறைத்து வைத்திருக்கிற அவுரத்தை வெளியே காட்டுவது என்பது மனைவியை தவிர வேறு யாருக்கும் காட்டக்கூடாது. இதுதான் இஸ்லாமிய நடைமுறை. அடுத்து அவர் கேட்டார், ஆண்களோடு இருக்கிறோம், அப்பையும் நாங்கள் எங்களுடைய மறைக்க வேண்டிய பகுதி நாங்கள் மறைக்க வேண்டுமா என்று கேட்டார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறைக்க வேண்டும். ஆண்களோடு நாம் ஆண்கள் கலந்திருந்தாலும் நமக்கான மறைக்க வேண்டிய பகுதியை தொப்புளிலிருந்து முழங்கால் வரைக்கும் மறைத்தே இருக்க வேண்டும், ஆண்களோடு இருந்தாலும். அடுத்து அவர் கேட்டார், அந்த சஹாபி, யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதன் தன்னந்தனியாக இருக்கிறான், ஒரு ஆண் தன்னந்தனியாக இருக்கிறான், அப்பொழுதும் அவனுடைய மறைவிடத்தை மறைக்க வேண்டுமா? நான் மறைவிடம் சொல்வது ஆணுடைய பிறப்புறுப்பை நான் சொல்லவில்லை. மறைவிடம் என்பது இஸ்லாத்தில் தொப்புளிலிருந்து முழங்கால் வரை, முழங்கால் மூட்டி வரை. அப்ப அவர் கேட்டார், ஒரு ஆண் தன்னந்தனியாக இருக்கிறான்,
அப்பொழுதும் அவனுடைய மறைவிடத்தை மறைத்துதான் இருக்க வேண்டுமா? தொப்புளிலிருந்து முழங்கால் வரைக்கும் அவன் மறைத்துதான் வைத்திருக்க வேண்டுமா என்று கேட்டார். அப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபல்லாஹு அஹக்கு ஐயஸ்தஹி மின்ஹுன் நாஸ். மக்களிடம் நீ வெட்கமாக நடப்பதை விட அல்லாஹ்விடம் நீ மிக வெட்கமாக நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் உன்னை எந்நேரமும் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் உன்னை கண்காணித்து கொண்டே இருக்கிறான் எல்லா நேரத்திலும். அப்படி நீ அல்லாஹ்விடத்தில் தான், அல்லாஹுதான் நீ வெட்கப்பட தகுதியான மனிதர்களில் மிக முதன்மையானவன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு ஆண் தன்னந்தனியாக இருந்தாலும் தொப்புளிலிருந்து முழங்கால் வரைக்கும் அவன் மறைத்தே இருக்க வேண்டும். அடுத்து நமக்கு ஒரு கேள்வி வரலாம். ஒருத்தர் குளிக்க போறாரு, அப்பயுமா மறைச்சிருக்கணும். ஒருத்தர் மலம் ஜலம் கழிக்க போகிறார், அப்பொழுதும் தன்னுடைய மறைக்க வேண்டிய பகுதியை மறைத்திருக்க வேண்டுமா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மறைத்திருக்க வேண்டும். எந்த அளவிற்கு தேவையோ அந்த அளவிற்கு தான் நம்முடைய மறைவிடத்தை ஒதுக்கி வைத்து நாம் மலஜலம் கழிக்க வேண்டும், குளிக்கவும் செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பாதையில் வந்து கொண்டிருந்தார்கள். வந்தவர்கள் ஒருவர் பகிரங்கமாக வெட்ட வெளியில் நின்று குளிச்சுக்கிட்டு இருந்தார். மறைக்க வேண்டிய ஒரு ஆண் மறைக்க வேண்டிய பகுதியை மறைக்காமல் குளித்துக் கொண்டிருந்தார். பெருமானார் நேரே மிம்பருக்கு சென்றார்கள். அசாவை கையில் எடுத்தார்கள். எடுத்து அல்லாஹ்வை புகழ்ந்து உரையை ஆரம்பித்து விட்டார்கள். உரையில் அவர்கள் சொன்ன விஷயம் இதுதான்: அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் வெட்கமுடையவன். வெட்கமாக நடந்து கொள்வதை பிரியப்படுகிறான், வெட்கப்படுபவர்களை பிரியப்படுகிறான். நீங்கள் குளிக்க சென்றால் உங்களுடைய மறைவிடத்தை மறைத்து குளியுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அரபு மதரசாக்களிலே குளிப்பதற்கான விதிமுறைகள் என்னவென்றால், ஒருவன் கலர்கையிலை கட்டி கொண்டுதான் குளிக்க வேண்டும். கலர்கையிலில் குளித்து விட்டு அவன் துடைக்கிற பொழுது துண்டை கட்டி கொள்ளலாம் என்றால் கட்டக்கூடாது. இன்னொரு கையிலையத்தான் அவர் மாற்று உடையாக மாற்றி வைக்க வேண்டும். இது அரபு மதரசாக்களில் ஓதுகிற ஒவ்வொரு ஆலிம் மாணவர்களுக்கும் உள்ள நிபந்தனை. இன்றைக்கு நம் ஆண்கள் அதை வழக்கமாக்கி இருக்கிறார்களா என்று யோசியுங்கள். தபுசரோடு குளிப்பதோ அல்லது உள்ளாடையோடு குளிப்பதோ மார்க்கம் தடை செய்திருக்கிறது. பெருமானார் பலமுறை எச்சரித்திருக்கிறார்கள். ஈயாக்கும் அர்ரி, நிர்வாணமாக இருப்பதை உங்களை நான் எச்சரிக்கிறேன் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்களுக்கு அல்ல, ஆண்களுக்கு. நாம் நிர்வாகமாக குளிப்பதையும் அல்லது தபுசரோடு அல்லது உள்ளாடையோடு குளிப்பதை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. எங்கோ நீங்கள் அருவிக்கு சென்றிருக்கலாம், அல்லது நீங்கள் ஸ்விம்மிங் பூலில் குளிக்க சென்றாலும் நீங்கள் உடுத்திருக்க வேண்டிய ஆடை எப்படி இருக்க வேண்டும் என்றால், உங்கள் தொப்புளிலிருந்து உங்கள் முழங்காலை மறைத்திருக்க வேண்டும். இது இஸ்லாம் சொல்லுகிற வரைமுறை, இஸ்லாம் சொல்லுகிற சட்டத்திட்டம். ஒவ்வொரு ஆணும் இப்படித்தான் வாழ வேண்டும். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் குளிக்க சென்றால் கைலியோடு குளிக்க போங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கைலி உடித்து கொண்டு குளிங்கள். இசார் என்கிற வார்த்தை இருக்கிறது. இசார் என்ற அரபி வார்த்தைக்கு தமிழில் கைலி என்ற அர்த்தம், அல்லது ஒரு பெரிய துண்டு என்ற அர்த்தம். அதை கட்டி கொண்டுதான் ஒரு ஆண் குளிக்க வேண்டும். இன்றைக்கு மலஜலம் கழிக்க செல்கிற எத்தனையோ இஸ்லாமிய ஆண்கள் தொழுகையாளிகள். அந்த பாத்ரூம் போறதுக்கு முன்னாடி கையில தூக்கி அத்தனை காட்டுகிறது. இது மார்க்கம் சொல்லி இருந்திருக்கிறதா? இல்லை. முழங்காலையும் தொடையும் ஒரு ஆண் மறைத்திருக்க வேண்டும். அது பைக் ஓட்டும் போது இருந்தாலும் சரி, நீங்கள் வேலையில் எவ்வளவு பெரிய கடின வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு கல்லை தூக்குவதாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்தை நீங்கள் தோண்டுவதாக இருந்தாலும் சரி, நீங்கள் மறைத்திருக்க வேண்டிய பகுதி தொப்புளிலிருந்து முழங்கால் வரைக்கும் ஒவ்வொரு ஆணும் மறைத்திருக்க வேண்டும். அப்படி மறைக்கவில்லை என்றால் அல்லாஹ் ரசூல் சொன்னது போன்று வெட்கம் இல்லை என்று அர்த்தம். மறைக்க வேண்டிய பகுதி ஒரு ஆண் மறைக்க வேண்டும். அவன் மறைக்கவில்லை என்கிற பொழுது அவனுக்கு வெட்கம் இல்லை. வெட்கம் இல்லை என்றால் ஈமான் இல்லை. ஈமான் இல்லை என்றால் சொர்க்கம் உங்களுக்கு இல்லை. ஆக ஒரு ஆண் மறைக்க வேண்டிய பகுதியை நாம் முழுமையாக மறைத்து வாழ வேண்டும். இன்றைக்கு நம்முடைய மாணவர்களுக்கு, நம்முடைய இளைஞர்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறார்கள் என்றால், பாக்ஸர் என்கிற பெயரில் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறான். அவ்வளோ தொட தெரிகிற அளவிற்கு ஒரு ட்ரெஸ். அதை போட்டுக்கிட்டு தான் அவர் காய்கறி ஜாமான் வாங்க போறார் பையன். அதை போட்டுக்கிட்டு தான் ஊர் சுத்துறார். ஒரு ஆண், ஒரு குடும்ப தலைவர் இதை வாங்கி கொடுக்கலாம் என்றால் இஸ்லாத்தின்படி வாங்கி கொடுக்க கூடாது. பாக்ஸர் ஷார்ட்ஸ் சொல்லப்படுகிற
முழங்கால் தெரிகிற, தொடை தெரிகிற அளவிற்கு உள்ள ஒரு ஆடையை அவன் தினசரி ஆடையாக அல்லது தூங்கும் ஆடையாக பயன்படுத்தலாமா என்றால் இஸ்லாத்தில் அதற்கு அனுமதி இல்லை. நம்முடைய பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்க கூடாது. ஏனென்றால் மார்க்கம் அதை அனுமதிக்கவில்லை. ஏன் இதையெல்லாம் பேசுறீங்க? இதையெல்லாம் ஒரு ஆண் மறைத்திருந்தால்தான் அவனுக்கு வெட்கம் இருக்கும். வெட்கம் இருக்கிற பொழுது அவன் பார்வை மிக தெளிவாக இருக்கும், அவன் சிந்தனையும் தெளிவாக இருக்கும். வெட்கம் போகிற பொழுது, வெட்கம் நீங்குகிற பொழுது அவன் சிந்தனை மாறுகிறது. அவன் ஆபாச வடைக்குள் அவன் சிக்கிண்டு சிதறித்தான் போவான். ஆக நாம் நம்முடைய பிள்ளைகளை சரியான ஆடையோடு சரியான ஒழுக்கங்களோடு நாம் வளர வைக்க வேண்டும். அதற்கு நாம் நம்முடைய வளமைகளில் நமக்கு தெரியாமலே நம்முடைய மறைவிடம் வெளியே தெரிகிற அளவிற்கு நாம் நடந்து கூடாது. அதுதான் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிற வழிமுறை. அடுத்து இந்த வெட்கத்தோடு நாம் பின்பற்ற வேண்டிய இன்னொரு குணம் இருக்கிறது, பத்தினித்தனம். ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்க வேண்டிய தன்மை பத்தினித்தனம். வெறும் பெண்களை மட்டும் இது விஷயத்தில் நாம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்று சொல்வது மிக மிக இந்த சமூகத்தினுடைய ஆண்களுடைய உச்சபட்ச ஒரு கோரம் என்றுதான் சொல்ல வேண்டும். பெண்கள் மட்டும் தான் பத்தினியாக இருக்க வேண்டும், பெண்கள் தான் எல்லா விஷயத்திலும் சரியாக இருக்க வேண்டும். ஏன் ஒரு ஆண் பத்தினியாக இருக்கக்கூடாதா? ஒரு ஆண் சரியான சுய ஒழுக்கம் உள்ளவனாக வாழக்கூடாதா? ஆணுக்கு இல்லாமல் ஹலாலாக்கப்பட்டு இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லை. ஒரு ஆணும் பத்தினியாக வாழ வேண்டும். ஒரு ஆணும் தன்னுடைய கருப்பை பேணி வாழ வேண்டும். பெருமானார் சொன்னார்களா, இஃபத்து மினல் ஈமான், பத்தினித்தனமாக வாழ்வதும் ஈமானில் கட்டுப்பட்டது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமானுக்கான அடையாளம் பத்தினித்தனமாக வாழ்வது, கருப்புழக்கத்தோடு வாழ்வது. ஒரு ஆண் தன் கருப்பை பாதுகாக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் தன் கருப்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு பிறகு ஆண்கள் விஷயத்தில் நான் பயப்படுவது பெண்களைத்தான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆண் பெண்கள் விஷயத்தில் மிக சீக்கிரமாக சீரழிந்து போய்விடுவான். அவன் தவறான உறவுக்கோ தவறான பாதைக்கு சென்று விடுவான். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்றார்கள். குர்ஆனில ஹிஜாப் குறித்து பேசுகிற, பத்தினித்தனம் குறித்து பேசுகிற எல்லா வசனத்திலும் முதலில் ஆண்களை அல்லாஹ் சொல்கிறான். குல்லில் முஃமினீன, முஃமினான ஆண்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்கள் மறைவிடத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதற்கு அடுத்த வசனத்தில் தான் அல்லாஹ் பெண்களை பார்த்து சொல்கிறான், நீங்களும் பார்வை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். பெண்களை பற்றி இது விஷயத்தில் பெண்களுக்கு உபதேசம் செய்கிற ஆண்கள் முதலில் நாம் பத்தினித்தனத்தோடு வாழ வேண்டும். நாம் நம்முடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அந்த போற பெண்ணு சகட்டு மணிக்கு இல்ல ஆண்கள்ட்டையும் பேசுறாப்பா, வாய்க்கூசாம ஒவ்வொரு ஆண்களும் பேசுவார்கள். முதலில் நீங்கள் எந்த பெண்ணிடம், அந்நிய பெண்ணிடம் நீங்கள் பேசாமல் இருக்க வேண்டும். அதைத்தான் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. உங்கள் பார்வைகளை தாழ்த்துங்கள், உங்களுடைய மர்மஸ்தானங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் முதலில் ஆண்களுக்குத்தான் கட்டளையிடுகிறார். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான இந்த துஆவை கேட்டார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப. யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் பத்தினித்தனத்தை நான் கேட்கிறேன், கருப்புழுக்கம் உள்ளவனாக நான் வாழ வேண்டும். அதற்கு யா அல்லாஹ் நீ உதவி செய் என்று அல்லாஹ்விடம் துஆ கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய துஆவும் அப்படி இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆணும் தன் வாழ்கிற வாழ்க்கையில தன் மனைவிக்கு எந்த நேரத்திலும் துரோகம் செய்யாதவனாக வாழ வேண்டும். ஒரு ஆணுக்கான வீரம் அதில் தான் இருக்கிறது. இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் பாருங்கள், ஒருவர் எதேச்சையாக அல்லது டக்கென்று ஒரு பெண்ணை பார்த்து விட்டார். அந்த பார்வைக்கு இஸ்லாத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்து அந்த பெண் அழகா இருக்கிறாள் என்று மீண்டும் பார்க்கிறார் அல்லவா, அந்த பார்வையைத்தான் இஸ்லாம் தடை செய்கிறது. அதுதான் சைத்தானுடைய பார்வை என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்கள் விபச்சாரம் செய்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருடைய கண்? எந்த ஒரு ஆண் தனக்கு அந்நிய பெண் என்று தெரிந்தும் அவளை பார்க்கிறானோ தவறான பார்வையோடு, அந்த கண் விபச்சாரம் செய்கிறது. ஆபாசமான பேச்சுகளை கேட்கிற காது விபச்சாரம் செய்கிறது. ஆபாசமான பேச்சுகளை பேசுகிற நாவு என்ன செய்கிறது? விபச்சாரம் செய்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஒரு பெண்ணை தவறான எண்ணத்தோடு தொடுகிறானே, அந்த தொடுதல், அந்த கை விபச்சாரம் செய்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தவறான உறவுக்காக, ஒரு தவறான செயலுக்காக, தவறான இச்சையோடு ஒருவன் நடக்கிறானே, அந்த கால்கள் விபச்சாரம் செய்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக ஒரு ஆண் பத்தினி தருணத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் சொல்லித் தருகிற முதல் உபதேசம். ஆணுக்குத்தான் முதலில் குர்ஆன் உபதேசம் செய்கிறது. சூரத்து நூரிலே முதலில் ஆண்களுக்குத்தான் அல்லாஹ் இந்த கட்டளை இடுகிறார். அதற்கடுத்த வசனங்கள் தான் பெண்களை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். நீங்களும் பார்வை தாழ்த்த வேண்டும் என்று பெண்களுக்கு சொல்கிறான் அல்லாஹ். ஆக நமக்கு இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிற மிக உன்னதமான குணம் வெட்கத்தோடு வாழ வேண்டும். அந்த வெட்கம்தான் உங்கள் பார்வைகளை தாழ்த்துவதற்கும் உங்கள் மர்மஸ்தானங்களை நீங்கள் பாதுகாப்போடு வைத்துக் கொள்வதற்கும் அது உறுதுணையாக இருக்கும். வாழ்கிற காலத்தில் நாம் சுய ஒழுக்கம் உள்ளவனாக, கருப்பொழுக்கம் உள்ளவனாக ஒவ்வொரு ஆணும் வளர வேண்டும். அதற்கு நாம் நம்முடைய இஸ்லாத்தை சரியாக புரிந்து அதற்கான எல்லா வழிமுறைகளையும் தெரிந்து வாழுகிற பொழுது நாம் சரியாக வாழ்வோம். ஜூலை 1ஆம் தேதி தந்தி நியூஸ் ஒரு நியூஸை வெளியிடுகிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளச்சல் என்கிற பகுதியில ஒரு இஸ்லாமிய பெண் என்ன செய்கிறாள், ஒரு மாற்று மதத்தினுடைய ஒரு பெண்ணுடைய வீட்டிற்கு சென்று, என் கணவனை என்னோடு ஒப்படைத்து விடு, எனக்கு 3 குழந்தைகள் இருக்கிறது, அந்த 3 குழந்தைகளில் ஒரு குழந்தைக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்கிற கிளாஸிற்கு சென்ற அந்த அப்துல் என்கிற ஒரு ஆண் அங்கிருந்த ஆசிரியரோடு தொடர்பு ஏற்பட்டு அவர் என்ன செய்கிறார், தன் மனைவி தன்னுடைய 3 பிள்ளைகளை விட்டுவிட்டு இச்சைக்காக என்ன செய்கிறார், வேறொரு பெண்ணோடு செல்கிறார் என்றால் இன்றைய இஸ்லாமிய ஆண்கள் தன்னுடைய கருப்புழக்கத்தை எந்த அளவிற்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று புரிந்து கொள்ளுங்கள். இது போன்ற எக்கச்சக்கமான நியூஸ்கள் இருக்கிறது. குழந்தை பிறந்த ஒரு ஆள் என்ன செய்யறாரு, ஒரு இஸ்லாமிய ஆண் வேறொரு பெண்ணோடு தொடரும். அப்ப அங்க என்ன பிரச்சனை, கருப்புழுக்க பிரச்சனை. வெக்கம் இல்லை, பத்தினித்தனத்தோடு அவர் வாழவில்லை. அதனால் கல்யாணம் முடிந்தும் குழந்தை இருந்தும் இன்னொரு பெண்ணை தேடி செல்கிறார். குழந்தை பெற்று குழந்தை பிறந்திருக்கிற ஒரு பெண் என்ன செய்கிறார், வேறொரு ஆணோடு தொடரும். இப்படி எக்கச்சக்கமான சச்சரவுகள் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் இருப்பதற்கு காரணம் வெக்கம் இல்லாமல் போனது. ஆண்கள் தன்னுடைய கருப்புழக்கத்தை பாதுகாப்போடு வாழ வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் போவது. இன்றைக்கு நிறைய பேர் 2ஆம் திருமணம் செஞ்சிருக்கக்கூடிய வாழ்க்கையை பாருங்களேன். 2ஆம் திருமணத்தை சுன்னத் என்கிற எண்ணத்தில் செய்கிறவர்கள் அவர்கள் பாராட்டத்தக்கவர்கள். அவரை நான் பாராட்டி நான் தீருவேன். ஆனால் சிலர்களுக்கு 2ஆம் கல்யாணம் எப்படி தெரியுமா, தொடர்பு, அதனால் 2வது கல்யாணம். தன் மனைவியோடு வாழுகிற நேரத்தில் இன்னொரு பெண்ணோடு தொடர்பு, அது ஊருக்கு தெரிந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி அதற்கப்புறம் தான் என்ன செய்கிறார், அவர் 2வது திருமணத்திற்கு செல்கிறார். ஆக இது போன்ற சம்பவங்கள் இஸ்லாமிய சமூகத்தில் அநேகமாக வருவதற்கு காரணம் ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய மர்மஸ்தானத்தை அவன் சரியாக பாதுகாக்காமல் இருப்பதுதான், கற்புழக்கத்தோடு அவன் வாழாமல் இருப்பதுதான், பத்தினித்தனத்தோடு அவன் வாழாமல் இருப்பதுதான். இது அத்தனைக்கும் காரணம். எங்க தெரியுமா ஆரம்பிக்கிறது, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு டிவியில உட்கார்ந்து ஒரு பாட்டை போட்டு அசிங்கமா ஆபாசமா ஒரு ஹீரோயின் டான்ஸ் ஆடுறா, அதை நீங்க உங்க குழந்தைய பார்க்க வைக்கிறீங்க பாத்தீங்களா, அங்கிருந்து தான் இந்த கருப்புழக்கம் மிஸ் ஆகிறது. அங்கிருந்து தான் இச்சைக்கு ஆளாகிறான் ஒவ்வொரு பிள்ளையும். இந்த இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை யார் பின்பற்றாது. முக்கியமாக அவுரத்து விஷயத்தில் ஒரு ஆணுக்கு எது அவுரத்தோ அதை அவன் சரியாக பேணாமல் இருப்பது. ஒரு அந்நிய பெண்ணை அவன் பார்த்து அந்த அந்நிய பெண்ணை நான் இச்சையோடு பார்க்கிறான் அல்லவா, அதற்கு வழிவகை செய்வதுதான் பத்தினித்தனம் இல்லாமல் போவதற்கு காரணம். நம்முடைய பிள்ளைகளை நாம் அமர வைத்து, கூடவே அமர வைத்து, நம்முடைய தொலைக்காட்சியில ஒரு பாடலுக்கு ஆபாசமாக ஒரு நடிகை ஆடுகிறது, அதை நம்முடைய குழந்தையை பார்க்க வைக்கிறோம் என்றால் அந்த குழந்தைக்கு எதை போதிக்கிறோம் தெரியுமா, அந்நிய பெண்ணை பார்க்கலாம், அவள் அசிங்கமாக அவள் உடல் தெரிகிற அளவிற்கு ஆபாசமாக உடை அடைந்தாலும் நீ பார்க்கலாம், அவள் ஆடுவதையும் நீ பார்க்கலாம், அவளுடைய எல்லா இதையும் நீ பார்க்கலாம் என்கிற எண்ணத்தை நாம் அப்பொழுதே விதைத்து விடுகிறோம். முதலில் உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்கள் உட்கார்ந்து இது போன்ற ஆடல்களையும் பாடல்களையும்
திரைப்படங்களை பார்ப்பதை நீங்கள் நிறுத்துங்கள். நிறுத்தினால் உங்கள் பிள்ளைகள் பத்தினித்தனத்தோடு வாழ்வார்கள். ஒரு காலம் அல்ல, இன்னொரு காலத்தில் இப்படி ஒரு வந்துவிடுமோ என்ற அச்சம் இருக்கிறது. நம்முடைய இளைஞர்கள் வெறுமன ஆபாசத்திற்கு அடிமையாகி அவருடைய வாழ்க்கை பத்தினித்தனம் இல்லாமல் போய்விடுமோ என்ற எண்ணம் இருக்கிறது. இன்றைக்கு அந்த சூழலை ஒவ்வொரு தகப்பன்மார்களும் தன்னுடைய வீட்டிலே தொலைக்காட்சி மூலமாக அல்லது செல்போன் மூலமாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள். யோசிக்க வேண்டும். ஒரு ஆணுக்கு நாம் போதிக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். நீ கற்பொழுக்கம் உள்ளவனாக வாழு, அந்நிய பெண்ணை பார்க்காதே, அந்நிய பெண்ணோடு நீ பேசாதே. அந்நிய பெண்ணோடு பேசுவதை நாம் சாதாரணமாக கருதுவதால் தான் இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய பெண்களும் இளைஞர்களும் இளைஞர்களும் வேறொரு மதத்தோடு சேர்ந்து ஓடுவதற்கான காரணமே அதுதான். ஆக வாழ்கிற காலத்தில் இஸ்லாம் சொன்ன வெட்கத்தை கடைபிடித்து, பத்தினித்தனத்தை கடைபிடித்து, மிக முக்கியமாக ஒரு ஆண் மறைக்க வேண்டிய பகுதியை மறைத்து, ஒரு அந்நிய பெண்ணிடம் பேசாமல், அந்நிய பெண்ணை ஆபாசத்தோடு பார்க்காமல் வாழ்கிற காலம் முழுக்க நாம் பத்தினித்தனமான வாழ்க்கையை வாழ்வோம். அப்படி வாழ்க்கையை வாழ்கிற பொழுது நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்துக்கு அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுத்துவான். அப்படி எழுச்சி ஏற்படுத்தி இந்த இஸ்லாமிய சமூகம் அல்லாஹ்விடத்தில் நம் ஊர் மக்கள் அல்லாஹுடைய நல்லடியார்கள் என்கிற கூட்டத்தில் சேர்ப்பதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.